மாண்புமிகு அமைச்சர். நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தின் மீது என்னுடைய பதிலுரையை வழங்குவதற்கு வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் பிரச்சனை பண்றீங்க. இது ஏற்கனவே ஆளுநர் உரையில மிக தெளிவாட்டு விரிவாட்டு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரவை எழுதி கொடுத்ததுல தெளிவா இருக்கு. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்கிற மாநில அரசு எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்றதுனால அதை எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்ததை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கேளுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழுத்த திருத்தமாக எந்தெந்த அமைச்சகத்துக்கு நடுவண் அரசுக்கு எழுத வேண்டுமோ அதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. உடனடியா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்தை தான் இந்த அரசும் முதலமைச்சரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நேற்று நீங்க பேசும்போதே அதனால இது மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே உங்க கருத்தோட ஒத்த கருத்தா இருக்காங்க. ஆகவே இது தேவையில்லைன்னு சொல்லிருக்கேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து அமருங்க, தயவு செய்து அமருங்க. இல்ல வேற எதுவும் அழுத்தா நீங்க முடிவு எடுத்துக்கலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதே போல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல வேல்முருகன் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிய போதும். இல்ல முதலமைச்சர் சொல்லியாச்சு, நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க பிளீஸ். இல்ல தயவு பண்ணி உட்காருங்க பிளீஸ், தயவு செய்து உட்காருங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல நீங்க கொஸ்டின் பண்ணது நியாயமா தெரியல. தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் தயவு செய்து அமருங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு ஜி.கே. மணி அவர்கள், படித்தவங்க, ஆசிரியருக்கு படிச்சிருக்க, உட்காருங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள் இந்த நிதி அறிக்கையின் மீதான விவாதத்திற்கு அவை முன்னவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பாட்டாளி கட்சியினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய கோரிக்கையை சொன்னார்கள். அவருடைய கோரிக்கைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சபையை நடத்த முடியாமல் அவருடைய கோரிக்கையை வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். சபையை நடத்துவதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்க. பேசியாச்சு இருங்க. முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பேசணும்னு நினைச்சா என்ன சபை மரபு? நீங்க நீண்ட மூத்த அமைச்சர் உறுப்பினர், நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க கருத்தை சொன்னீங்க, அதுக்கு முதலமைச்சர் தெளிவான பதில் சொன்னதுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த சபை மரபை நீங்க எப்படி காப்பாற்ற? இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க உட்கார சொல்லுங்க, உட்காருங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், அமருங்க நிதி அமைச்சர்.